Hi friends, this is Puvi kitchen. Today recipe rose milk. 3/4 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். தண்ணி சேர்க்காம சுட வைக்கணும். அப்பதான் நமக்கு திக்கா டேஸ்டாவும் இருக்கும். கைவிடாம கிண்டுங்க. அப்பதான் ஏடை படியாது. ஏடை படிஞ்சிடுச்சுனா ரோஸ் மில்க் குடிக்க நல்லா இருக்காது. ஏடை படியாம பாத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 ஸ்பூன் சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். 3/4 லிட்டர் பால் 1/2 லிட்டர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் சுண்டிச்சுன்னா நமக்கு நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். நமக்கு ஏடை படியாமல் இருக்க கைவிடாமல் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். ரோஸ் மில்க்குக்கு கண்டிப்பாக ஏடை படியக்கூடாது, அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரோஸ் மில்க் ரெடி. உங்களுக்கு வேணும்னா ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்து கூட குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். நல்லா கூலிங் ட்ரிங்காக நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ரோஸ் மில்க் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி பசங்களுக்கு கொடுக்கறது பதிலாக வீட்டிலே செஞ்சு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம அம்மா நமக்காக செஞ்சுருக்காங்கன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.